சவுண்ட் இன்ஜினியர் கூட பேசாமல் உட்காந்துருப்போம். இதெல்லாம் டங் டங் சக்கு தக்கு டங் டங் சக்கு போடுனா 8 லட்சத்தில் முடிச்சிருக்காங்க. ஃபீச்சர் ஃபிலிம். ரொமன் பொலான்ஸ்கின்னா யாருன்றான். சித்தேந்திர படத்தை போட்டு காமிச்சிருந்தா தூங்கிட்டு இருக்கான். அந்த ஆவிடை வச்சுக்கிட்டு அந்த எஃப்சிபி வச்சுக்கிட்டு எடிட்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது. இந்தியாவின் மூத்த படத்தொகுப்பாளர், தமிழில் குறும்படங்களுக்கும் மாற்று சினிமாவுக்கும் முன்னத்தியர், தமிழ் சினிமாவின் பெருமையாக கருதல்படும் எடிட்டர் திரு லெனின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்துக்கள். மாற்று சினிமா அடிதடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் மாற்று சினிமா. நம்ம பண்ணுறது ஒரிஜினல் சினிமா. லாஸ்ட் சப்பர் மாதிரியே 13 பேர் உட்காந்துருக்காங்க இங்கே. ஆனால் அது ஃபஸ்ட்டு சப்பர் மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டா 75 நிமிஷம் ஆகுது. ஃபீச்சர் ஃபிலிம் ஆகிடுது. 72வது நிமிஷம்ன்றது ஃபீச்சர் ஃபிலிம், சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் பிரகாரம். அதுதான். அதே மாதிரியே 34ன்றாங்க. 4 3 7, ஸ்வரம் 7. அது உலகத்தில் எங்கே வேணுமா போய் பேசிடலாம். அந்த 7 ஸ்வரம் தெரிஞ்சிருந்தாலே எங்கே வேணால் போய் பேசிடலாம். அதுக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஹிந்தி தெரியணும் அவசியம் இல்லை, தமிழ் தெரிஞ்சால் மாத்திரம் கூட போதும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த எல்லாத்தையும் பார்த்தேன். 50 லட்ச ரூபா ஹையஸ்ட் இருந்தது. அதில் பார்த்தேன். எவ்வளோ பேர் பார்த்தாங்க தெரியல. 50 லட்ச ரூபா ஹையஸ்ட் இருந்தது. அதுக்கு மேலே நாட்கள் போட்டிருக்காங்க. அதுதான் ஒரு பியூட்டி. ஏன்னா இப்போ நாங்கள் எடிட் பண்ணிகிட்ருக்கோம், நாட்களே தெரியல. ஆனால் மலையாளத்தில் அவங்க சொன்னது போல் இப்போ தான் எடிட் பண்ணிட்டு வரேன், கரெக்டாக முடிச்சிடுறாங்க. ஷூட் 8 லட்சத்தில் முடிச்சிருக்காங்க. ஃபீச்சர் ஃபிலிம். மிர்னால் சொல்கிற மாதிரி எப்போவுமே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் பார்க்கும்போது சொல்லுவார், ஐ எம் மிர்னால்சன், அ ஃபிலிம் மேக்கர், ஐ மேக் ஃப்ளாப்ஸ். ஏன்னா நீ பார்த்தே இருக்க முடியாது அது அப்படின்ற மாதிரியே சொல்லுவார். ஆனால் கிரேட் ஃபிலிம் மேக்கர். அவர் ஒரு முறை இந்த ஏவிஎம்மில் ஒக்கோரி கதான்னு ஒரு படம் தெலுங்கில் பண்ணார். அதில் மமதா சங்கர் ஒரு கண்ணுக்கிட்ட ஒரு அப்படி போயிட்டுருக்கோம். அதை சூப்பர் இம்போஸ் பண்ணணுன்றதுக்காக ஏவிஎம்மில் அந்த லேபுக்கிட்ட உட்காந்துட்டு இருந்தார். அப்போ யாரோ சொன்னாங்க, சார் யாரோ ஒருத்தர் பைஜாமாவும் இதுவும் போட்டு பீடியை பிடிச்சிட்டு கையில் ஏதோ ஒரு கேனை வச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னாங்க. அப்புறம் வெளியே போய் பார்த்தா மிர்னால்சன். என்ன சார்? இல்லை ஆப்கோ தேக்னிக்லையா அப்படி ஹிந்தியில் சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே எடுத்துன்னு போய் பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட் லேப்லேயே ஆப்டிக்கலில் பண்ண ஒரு விஷயத்த பிளாக் அண்ட் ஒயிட் லேப்லேயே பண்ணிட்டாங்க இந்த ஏவிஎம் லேபில். அது மாதிரியா ஒர்க்கர்ஸுங்க இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியா இங்கே பிரசாத்லேயும் இங்கே ஆப்டிக்கல் பிரிண்டிங்னு ஒன்று இருந்தது. கேமரான்னு இருக்குது. உள்ளே போய் பார்த்திங்களா எல்லாமே வச்சுருக்காங்க, அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. சில இதெல்லாம் இருக்குது. இல்லை இருக்குது, நீங்கள் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். இப்போ லேட்டஸ்ட் வச்சுருக்கேன். ஆமாம், நான் எப்போவுமே ப்ரெசன்டபிளாக இருப்பேன். அதுதான் நமக்கு அப்டேட்டு. ஃபியூச்சரை பற்றி படிக்காங்க, பீம் சிங்கை பற்றி தெரிய வேணாம், டி பிரகாஷ் ராவை பற்றி தெரியணும். ப்ரெசண்ட்டில் என்ன தெரியுது, அவ்வளோதான் விஷயம். ஏன்னா எங்கள் வீட்லேயே எங்கள் கிராண்ட் டாட்டருக்கு பீம் சிங்னா யாரும் தெரியல. அதனால் அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கவே வேண்டாம். ரொமன் பொலான்ஸ்கின்னா யாருன்றான். சித்தேந்திர படத்தை போட்டு காமிச்சிருந்தா தூங்கிட்டு இருக்கான். அதனால் ப்ரெசண்ட்டில் ப்ரெசன்டபுளாக இருங்க, அவ்வளோதான் விஷயம். ஃப்யூச்சர் பற்றி கவலை வேண்டாம். ஆனால் 50 லட்ச ரூபான்னு சொல்கிறீங்க, 50 லட்ச ரூபாய்க்குள்ளார கொடுத்துட்டு மீதியை திருப்பியும் கொடுங்க. யார் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களே? எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணவர் இங்கே உட்காந்துருக்கார், போஃப்டார். இவர் என்னன்னெலாம் கேட்கவே இல்லை அவர். ஆனால் பண்ணார் படத்தை. அது வேறு விஷயம். அதே மாதிரி சேத்து மாதம் அவர் டைரக்டர் சொல்லணும் அவரை பற்றி. என்எம்டிசி பற்றி சொன்னாங்க.
என்எஃப்டிசியில் அப்போ வந்து 35 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இப்போ வந்து நல்லா அள்ளி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் தமிழ் ஆளுங்களுக்கெல்லாம் இன்னும் தெரியல. சில இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும். அதுக்கு தனியாக வச்சு கிளாஸ் வச்சிங்களா அதுக்கு சொல்லிடலாம். அது ஸ்ரீராம் பார்க்குறாரு, நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க எப்பவுமே அப்படின்வார். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே ஒன்றா கிரிக்கெட் ஆடினவங்க தான். அந்த 35 லட்ச ரூபாயில் சேத்து மாதவன் சார் 2 படம் 35 பண்ணிவிட்டு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா திருப்பி என்எஃப்டிசிக்கு கொடுத்துட்டார். சச் எ ஃபிலிம் மேக்கர். அவர் படங்கள்லாம் பாருங்கள், பிரமாதமாக போயிருக்கு. அந்த படங்கள்லாம் கூட பாருங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள். செழியன் சார் கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். நான் வந்தது எதுக்குன்னா, இவ்வளோ பெரிய சதஸில் எல்லோரும் இருக்கீங்க, அவங்களுடைய வைப்ரேஷன்லாம் நான் வாங்கிட்டு இன்னும் முன்னுக்கு ஓடிக்கொண்டு இருப்பேன். இது 61வது வருஷம். இன்னும் எடிட் பண்ணிட்டுருக்கேன். 61வது வருஷம் கொண்டாடிடாதீங்க. இது நான் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் வேண்டாம். 61வது வருஷம் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். பெஸ்ட் இஸ் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். ஸ்க்ரீன் பிளே முக்கியம். திருப்பி பாருங்கள். இல்லைன்னா எடிட்டிங்கில் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. இன்னும் கூட நடக்குது. அந்த ஆவிடை வச்சுக்கிட்டு, அந்த எஃப்சிபி வச்சுக்கிட்டு எடிட்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது அவர் சொல்ல மாட்டார், ஹரிகர். ஏன்னா அவர் பேசாமல் இருப்பார். ஏன்னா எடிட்டர்ஸ் பேசவே மாட்டாங்க. பாருங்கள், பேசாமல் உட்காந்துருப்பான். சவுண்ட் இன்ஜினியர் கூட பேசாமல் உட்காந்துருப்போம். இதெல்லாம் தங் தங் சக்கு தக்கு தங் தங் சக்கு போடுனா எடிட்டர்ஸ் ரியாக்ட் பண்ணுறார். ஆக்ட் அண்ட் ரியாக்ட், அதுதான் விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்கிறீங்க இல்லையா. நான்லாம் இன்ஸ்டியூட்டும் படிக்கல, படிப்பும் வரல, கணக்குக்கு பயந்துட்டு வெளியே ஓடி வந்துட்டோம். ஆனால் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் நான் போயிட்டுருக்கேன். இந்தியாவில் இருக்க இன்ஸ்டியூட்லாம் கூட நான் போயிட்டுருக்கேன்றது தான். ஸோ மக்களே, ப்ரெசண்ட்டில் ப்ளசண்ட்டாக ப்ரெசன்டபுளாக இருங்க. வாழ்த்துக்கள். இலக்கியம் மட்டுமல்ல, திரைமொழியும் அறிந்தவர். பேட்டை கோசலை நாவல்களின் ஆசிரியர். சார்பட்டா பரம்பரை, தங்கலான், காந்தா படங்களின் திரைக்கதையில் பங்களித்தவர் திரு தமிழ் பிரபா அவர்களை உரையளிக்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். முதலில் காலதாமதமாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தமிழ் சமூகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமைகளோடு இந்த மேடையை பகிர்ந்தளிக்க எனக்கு வாய்ப்பளித்த திரு செழியன் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் ஒரு சிறப்பு விருந்தினராக அவர் என்னை அழைத்தது அவருடைய பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் நான் அவருடைய ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஒரு உலக சினிமாவினுடைய ஒரு திறந்த வாசலை எனக்கு அவர் தான் காமிச்சார். வெறும் உலக சினிமாவோட அறிமுகம் மட்டும் அப்படின்னு இல்லாமல், ஒரு உலக சினிமாவை பற்றி ஒருத்தங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற முக்கியமான தருணங்களை அவர் இண்டிகேட் பண்ணி அந்த படத்தை அறிமுகப்படுத்துவார். அதுதான் நிறைய பேர்கிட்ட அந்த படங்களை போய் கொண்டு சேர்த்துச்சு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சினிமா குறித்து தொடர்ந்து பேசுகிறவங்களுக்கு இலக்கியம் சார்ந்த ஒரு பின்புலம் இருக்கும்போது இன்னும் செழுமையான ஒரு ரிச்சான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அவங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே நம்புவேன். நான் அப்படி ஒரு பின்புலத்தில் தான் என்ன தயாராக்கிட்டு இருக்கிறேன். அந்த சூழலில் சார் அவருக்கு ஒரு தீவிரமான இலக்கிய பின்புலம் இருக்குது. அதுக்கப்புறம் இசை சார்ந்தும் ஓவியம் சார்ந்தும் அவர்கிட்ட இருக்கிற அந்த கிராஃப்ட் எல்லாமே கலுமினேட் ஆகி தான் ஒரு ஃப்ரேமை அவர் உருவாக்குறான்னு நான் நம்புகிறேன். அப்போ அவரை மாதிரியான ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்கூல் நடத்தும் பொழுது, அவர்கிட்ட இருந்து மாணவர்கள் வரும்பொழுது உண்மையாலுமே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மூவாக தான் நான் இதை பார்க்குறேன். அதே மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பொதுவாகவே ஒரு டைகாட்டமி இங்கே க்ரியேட் ஆக தொடர்ந்து பேசப்பட்டிருக்கு. ஆர்ட் சினிமா, கமர்ஷியல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே கேரளா மாதிரியான ஒரு மாநிலங்களில் ஒரு கலை இலக்கிய சினிமா அல்லது பியூர் ஆர்ட் சினிமாக்கான ஒரு ஃபார்ம் ஏதோ ஒரு இயக்கம் அங்கே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் தமிழில் அந்த கோடு மெல்ல அழிஞ்சிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மீட்டரில் படம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது சோஷியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் சினிமா எடுத்தாலும் சரி, இல்லை அது ஒரு கமர்ஷியலாக எடுத்தாலும் சரி, ஒரு பியூர் ஆர்ட் ஃபார்முக்குள்ளே ஒரு படத்தை சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இங்கே உருவாகலையோ, இல்லை யாரும் அதை முன்னெடுக்கலையோ, இல்லை நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க முன்னெடுத்துருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அதனுடைய ஏதோ ஒரு வகையில் விடுபடல் பல்வேறு வகையில் இருந்திருக்கிறத நான் உணர்றேன். அந்த சூழலில் செழியன் சாருடைய இந்த ஸ்கூல் இந்த இடைவேளை நிரப்புன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
ரொம்ப ஆழமாக அதை வந்து நான் நம்புகிறேன். அந்த வகையில் வந்து அவருடைய மாணவராக நாளைக்கு நான் ஒரு படம் எடுத்தாலுமே கூட அதில் ஒரு நல்ல ஃப்ரேம் வைக்கிறேன், நல்ல சீன் எழுதிட்டேன்னா கூட கண்டிப்பாக இங்கே இருக்கிற பல ஆளுமைகளோட பங்கு இருக்குது. தொடர்ந்து உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். சாதாரணமாக உடனே செழியன் அவர்கள் திரைப்படத்தை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து தான் பண்ணுவாங்க. இந்த 34 திரைப்படங்களில் என்னுடைய படமும் 35ஆவதாக வந்திருக்கணும், அதை தேர்வு செய்துட்டாரு. ஆனால் இந்த 3 நிமிட காணொளி தயாரிக்க முடியலைங்கிறதுனால அடுத்த தடவைக்காக நாங்கள் காத்துட்ருக்குறோம். எங்களுடைய மாஸ்டர் செழியன் அவர்களை வரவேற்புரை அளிக்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிற மேடையில் இருக்கிற என் மதிப்புக்குரிய அனைவரையும் வரவேற்கிறேன். பார்வையாளராக வந்திருக்கிற இயக்குனர்கள், எழுத்தாளர்கள், எதிர்கால இயக்குனர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள், த ஃபிலிம் ஸ்கூலின் மாணவர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். ஊடக நண்பர்களையும் நான் வரவேற்கிறேன். விழாவில் கலந்து கொள்கிற மருத்துவர் தாயப்பன் அவர்கள், என் அன்பிற்குரிய ட்ராட்ஸ்கி மருது அவர்கள், மதிப்புக்குரிய லெனின் சார், மதிப்புக்குரிய திரு வே ஸ்ரீராம் சார் அவர்கள், மதிப்புக்குரிய திரு ஞானராஜசேகரன் அவர்கள், மதிப்புக்குரிய திரு தனஞ்சயன் அவர்கள், மதிப்புக்குரிய தபஸ் நாயக் அவர்கள், மதிப்புக்குரிய ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள், அன்பிற்குரிய ரவிவர்மன் அவர்கள், இயக்குனர் திரு ஹரிஹரன் அவர்கள், எங்கள் ஆசிரியர் திரு பி.சி. ஸ்ரீராம் அவர்கள், அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவில் நான் அழைச்சதும் குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக வந்த எங்கள் குடும்ப உறுப்பினரான அண்ணி கைல்விழி அவர்களுக்கும், ஜெயாம்மா அவர்களுக்கும், மற்றும் எங்கள் ஃபிலிம் ஸ்கூலை சேர்ந்த ஜனனி, ஃபின்சி அனைவருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரை வரவேற்புரையாக மட்டுமல்லாமல் நன்றி உரையாகவும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா அது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சாதாரண விழாவாக அது நடத்தலாம் நினச்சோம். ஒரு விஐபி உள்ளே வந்தோன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது நெகிழ் முருகன் தான். அது எளிமையாக செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விழாவாக மாறிடுச்சு. அதுக்காக சகோதரர் நெகிழுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த விழா விஷயமாக நான் துணை முதல்வர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு வரும்போது இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு அரசு சார்பில் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் கோரிக்கையாக நான் சொன்னேன். உடனே அந்த அதிகாரிகளை அழைச்சி அது என்ன செய்யணுமோ அதுக்கான செய்யுங்கிறத அதை உறுதியையும் கொடுத்தாரு. ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் என்று சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு என்னுடைய நன்றி. அத்துடன் இந்த விழாவில் வந்து இப்போ இந்த பேனலின் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் தான் உதவினார். அவருக்கு என்னுடைய நன்றி. இங்கே இருக்கக்கூடிய ஃபிலிம் ஸ்கூல் பேக்கு, டிஷர்ட்லாம் போட்டிருக்காங்க. அது நண்பர் ராகுலன்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் இருக்கார். அவர் வந்து இதெல்லாம் வேணாங்கன்னு சொன்னால் இல்லை நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த பேக் பண்ணார். பேக் என்னன்னா பிளாஸ்டிக் தண்ணி பாட்டிலேருந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் நன்றி. அப்புறம் என்னோடய ஃபிலிம் ஸ்கூலில் இவங்க இல்லைன்னா அந்த விழாவை நடத்த முடியாதுங்கிற மாதிரி என்னோட ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்க முறையாக நம்ம அறிமுகம் செய்வோம். அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படங்கள் வந்து வெளியாகும் போது அதை வந்து ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நண்பர் கேபிள் சங்கர் வந்து உறுதி சொன்னார். அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபிலிம் ஸ்கூல் விஷயமா சின்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த உலக சினிமா எழுதும்போது வெர்னர் ஹெர்சாக்னு ஒரு ஜெர்மன் டைரக்டரை பற்றி நான் படித்தேன். அவர் என்ன ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் போய் படிக்கிறாரு. படித்து முடிச்சிடறாரு. முடிச்சோன்னா இங்கே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வந்து ஒரு கேமரா இருக்குது. அவர் கேட்குறாரு, இந்த கேமரா கொடுங்க, நான் படம் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். அதனால் அது இன்ஸ்டியூட்டில் உள்ள கேமரா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அன்றைக்கி நைட்டாக பூட்டை உடச்சி அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்க கேமரா திருடி போய் படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு கேமராவை திருப்பி கொடுத்துறாரு. ஆக அவர் நம்மளாக இருக்கார், அவர் விடக்கூடாது, இவர் தேடி பிடிக்கணும். நான் ஃபாலோ பண்ணி அவர் பிடிக்கலாம் போது முடியல. ஏன்னா அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறார், வேறு இடங்களில் மாறிக்கிட்டே இருக்கார். அப்போ அவர் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காருங்கிற செய்தி எனக்கு கிடச்சிச்சு. அது பேர் வந்து ரோக் ஃபிலிம் ஸ்கூல்.
ரோக்குனா நீங்கள் ஊர் சுற்றுறன்னு சொல்லலாம், கலகக்காரன்னு சொல்லலாம், நாடோடின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஸ்கூலில் எப்படி சேர்றது அப்படின்னு படிக்கும்போது அவர் சொல்கிறார் 12 புத்தகங்களை பரிந்துரைக்கிறார். இந்த 12 புத்தகங்கள் நீங்கள் படித்தா நான் சேர்த்துக்கிறேன். சரி, அதுக்கு பிறகு சில விதிகள் சொல்கிறாரு. அதாவது எங்கேயுமே கால்களால் நடந்து திரிகிற ஆளாக நீங்கள் இருக்கணும். சும்மா டூ வீலர்லேயோ கார்லேயோ ஆளாக இருக்கக்கூடாது, நடந்து போகணும். அப்புறம் கவிதையை குறித்த சென்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு 4 வயது குழந்தைக்கு ஒரு அரை மணி நேரம் அதோட கவனம் பிசகாமல் உங்களால் கதை சொல்ல முடியும்னா நீங்கள் தயவு செஞ்சு என் ஸ்கூலில் வந்து சேர்ந்துக்கிறீங்கிறார். அது சேர முடியல. ஏன்னா அது அவர் எங்கே இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் ஒரு நாடோடியாகவே இருக்கார். அப்புறம் அவர்கிட்ட கேட்குறான், உங்கள் ஃபிலிம்ஸோட அட்ரஸ் என்னன்னு கேட்குறாங்க. நான் தான் அது அட்ரஸ்ஸு. நான் நியூசிலாந்துக்கு வந்தேன்னா அங்கே ஒரு 10 நாள் கிளாஸ் நடக்கும், ஜெர்மனிக்கு போனால் அங்கே ஒரு 10 நாள் கிளாஸ் நடக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு ஈரானிய இயக்குனர் புகழ்பெற்ற மக்மல் பஃப் வந்து இந்த பிரசாத் லேபுக்கு வரும்போது இதே தேட்டரில் வச்சு தான் நான் அவரை சந்தித்தேன். அப்போ அவர் கூட ஒரு 3 நாள் நான் தங்கியிருந்தேன். 3 நாள் தங்கியிருக்கும்போது அவர் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காருங்கிற செய்தி எனக்கு தெரியும். மக்மல் பஃப் ஃபிலிம் ஹவுஸ்னு வச்சுருந்தார். அதில் எப்படி சார் சேரணும், அதோட சிலபஸ் என்னன்னு அவரை கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் என்ன ஒரு கவிதை புத்தகத்தை ஒரு வாரம் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஏதாவது ஒரு பெயிண்டரை தேர்ந்தெடுத்து அவரோட பெயிண்டிங்கை 1 மாதம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு ரைட்டரோட சிறுகதைகளை 1 மாதம் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் சாருன்னு கேட்டேன். அப்புறம் 50 கிலோமீட்டர் டெய்லி சைக்கிள் ஓட்டுவோம், 1 மணி நேரம் நீச்சல் அடிப்போம்னாரு. நான் சொன்னேன், அவர்கிட்ட உங்கள் ஸ்கூலில் நான் சேர முடியுமா சார் நான் கேட்டேன். அவர் சொன்னார், என்னையை வந்து நான் அரசுக்கு எதிராக படம் எடுத்தேன்னு சொல்லி ஈரானில் என்னை நாடு கடத்திட்டாங்க, நான் ரஷ்யாவுக்கு போயிட்டேன், ரஷ்யாவிலேருந்து இப்போ சென்னைக்கு வந்துட்டு இப்போ நான் தான் ஃபிலிம் ஸ்கூலில் பண்ணார். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி உங்களுக்காக அல்லது அடுத்த வேலை வரும்போது நான் சென்னைக்கு ஒரு 15 நாள் இருக்கிற மாதிரி நான் வரேன், நீங்கள் உங்கள் நண்பர்களை திரட்டுங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம ஒரு சினிமாவை நம்ம கற்றுக்குருவோம், 11ஆவது நாள் நம்ம படத்தை ஆரம்பிப்போம், 15 நாளில் படத்தை முடிச்சிருவோம்னாரு. ஸோ இந்த ஃபிலிம் ஸ்கூலோட கான்செப்ட்டுங்கிறது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இது ஒரு பிராண்டாவோ அது ஒரு விளம்பரமாகவோ இல்லை ஒரு நிறுவனமாகவோ மாற்றுக்கிற எண்ணம் விருப்பம்லாம் எனக்கு இல்லை. ஒரு சினிமாவை பற்றி தீவிர சினிமாவை பேசக்கூடிய நண்பர்கள், இலக்கியம் பற்றி பேசுகிறவங்க நம்ம கூடி பேசுகிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இது. அதோட கான்செப்ட் தான் இந்த ஃபிலிம் ஸ்கூல். சில பேர் கேட்டாங்க, எனக்கு 34 படங்கள்ங்கிறீங்க, இது வந்து ஒரு வணிக சினிமா, நீங்கள் எதுக்குறீங்களாலாம் ஒருத்தர் கேட்டார். இல்லை எதுக்குறது இல்லை. இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 200, 500 வீடுகள் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா அரசு விதி என்னென்னா பக்கத்தில் ஒரு பூங்கா வந்து கட்டணும், அதில் புல்வெளி இருக்கணும், அதில் மரங்கள் இருக்கணும். அது மாதிரி இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அது இயங்கினா தான் நம்ம இங்கே சர்வே பண்ண முடியும், எங்களை மாதிரியான டெக்னீஷியன்ஸ். அப்படி பெரிய கட்டடங்கள், செயற்கையான கட்டடங்கள் இருக்கும்போது இயற்கையான புல்வெளியும் மரங்களும் இருப்பது மாதிரி தான் இது ஒரு இயற்கையான ஒரு சினிமா. ஏன்னா எல்லா நேரமும் கான்க்ரீட் சூழலுக்குள்ளே இருக்கீங்க, எல்லா நேரமும் காரில் போகிறோம், எல்லா நேரமும் ஏசியில் இருக்கோம், கொஞ்சம் நேரம் வந்து புல்வெளியிலையும் வந்து உட்காருங்க. அப்போ 300 கோடிக்கு நம்ம படங்கள் எடுக்கிறோம், 500 கோடிக்கு படங்கள் எடுக்கிறோம், தாராளமாக எடுங்க, அது பெரிய வெற்றி அடையட்டும். ஒரு 20 லட்சத்து 15 லட்சத்துலேயும் இன்னொரு படம், வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய நடிகர்கள், பெரிய டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு 10 நாள் 12 நாள் ஒரு வருஷத்தில் அவங்க கொடுத்து இந்த மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய, இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்க வளரும்போது நம்மளும் வளரலாம், நம்ம வளரும்போது அவங்களும் வளரலாம். ரெண்டுமே 2 கண்கள் மாதிரி தான். அதில் சினிமாவுக்கு ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயமும் தேவை. இப்போ நம்மாழ்வார் ஐயா வந்து சொல்லுவாங்க, விதைச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு. அது மாதிரி நான் விதைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவர் வந்து விவசாயத்தில் செய்ய நினச்சது இயற்கை விவசாயம். இப்போ நாங்கள் சினிமாவில் செய்ய நினைக்கிறது ஒரு திரைப்பட விவசாயம். நன்றி.